டேய் கதவை திறடா. அடி என்னடா இவ்வளவு நேரம் என்ன புடிங்கிட்டா இருந்த? ஹே ஹே என்ன பண்ணிட்டுக்கற? மச்சான் சார்ஜ் இல்ல டேய் என்ன சார்ஜ் பண்ணிட்டு இல்லடா நீ? மச்சான் அச்சிந்தேன். டேய் காலையிலே வாடா. டேய் லூஸ் பையில இங்க பாருடா கரப்பாம்பூச்சி அச்சிந்தேன்டா. நான் தரைய சொன்ன நீ அங்க பாக்குற? நான் எங்கேயும் பார்க்கல நீ டென்ஷன் ஆகாத. சரி என்ன சரி வா வெளிய போலாம். எங்க இப்போ என்ன உம்பாவாடா பார்க்க போறோம். சும்மா மச்சான் சொல்லலாம் வாடா. மச்சான் டயர்டா வாடா இருக்கு டேய். அப்புறம் போலாம்டா. மூடிட்டு வாடா டேய். அந்த பார்க்குக்கு போ. மச்சான் எனக்கு போர்ட்ல மேக்ஸிலும் கெமிஸ்ட்ரி ஃபெயில் ஆகிற மாதிரியே கனவு வருதுடா. மச்சான் அருணை கால் பண்ணி வர சொல்றா. ஏன் வரமாட்டான்டா இருந்தாலும் இரு கால் பண்றேன். சீக்கிரம் வர சொல்லு. ஹலோ சொல்றா எங்கடா இருக்க? மச்சான் நான் பஜனை வைக்கிறேன். என்ன விஷயம்? சரி எங்கேயோ இருந்துக்கோ. சரி பார்க் வா. மச்சான் ஒரு 10 நிமிஷம்டா இருந்தா வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் வாடா 10 நிமிஷம் ஆகுமா? உடனே வா. இதோ வந்துட்டேன்டா. சரி மச்சான் வா அங்க போய் உட்காரலாம். வந்துட்டான் பாடுறா. ஹே டூட் வாட்ஸ் வா அப்? மாமே உட்காரு. என்ன மச்சி பஜனை பண்ணிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்பா மலைக்கு போறாரு, அதான் பஜனை பூஜை எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எல்லாமே வா. சரி அப்புறம் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணுறது? மச்சான் நம்ம எல்லாம் ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணலாம்டா. ஆர்ட்ஸ் தான், இன்ஜினியரிங்லாம் வேணாம்டா, நமக்கு செட் ஆகாது. மச்சான் எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, லீனியண்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபன் பண்ணுறோம். மச்சான் காலேஜில் தெரிக்க விடணும். சரி அடுத்து என்னடா பிளானு? அப்படியே இப்படியே உட்காரலாம். ஊஞ்சல் ஆடலாம். நான் வர இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மச்சான் 884 7 மார்க் அதிகம் மச்சான். 891 மச்சான். இவன் காத்தி எவ்வளோ? இதே போன்று 1180. ஓ இரு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. மச்சி நான் பிபி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகிறேன். மச்சான் நீ ஆச்சு பரவாயில்ல, நான் பிபி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகிறேன். மச்சான் நான் மட்டும் தான் 60 காலேஜ்னு நினச்சேன். எல்லாருமா அப்பா இப்போதான் மச்சான் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. வெறுப்பாக இருக்கு மச்சான், என்ன பண்ணுறது? மச்சான் நம்ம 3 பேர் வீட்டில் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கடா. ஏய் என்னடா பண்ற? வார்க் போயிட்டு இருக்கேன்டா. டேய் நான் இங்கே எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன், நீ வார் போகிற அது போகிறேங்கிற. என்னடா காலேஜ் இது? காலேஜாடா இது? அவ்வளோ மோசமான காலேஜா மச்சான்? ஏய் ஸ்கூலே தேவலாம் மச்சான், ஸ்கூலே ஜாலியாக இருந்தது. காலேஜ் வெறுப்பாக இருக்குடா. ஸ்கூல்லே போய் உட்காந்துக்கலாம் போல இருக்குடா. ஸ்கூலே இல்லை, ரொம்ப வெறுப்பாக இருக்கு மச்சான். என் காலேஜ் பஸ்காரன் காலம் மச்சான், அவன் பொறுமையாக ஓட்டுறான்டா. நானே போய் ஆக்சிடென்ட் அழுத்திடலாம் போல இருக்குது, அவ்வளோ பொறுமையாக ஓட்டுறான்டா. உருட்டு ஓட்டுறான். என் பஸ்ஸுக்காரன் கேளு பூந்து போறான்டா. பைக் பூந்து போற மாதிரி போறான்டா. உட்காரவே முடியலடா. பா எனக்கு என்னமோ நீட் ஃபார் ஸ்பீட் ஆடுற மாதிரியே இருக்குது மச்சான். அந்த காலேஜே சுத்தமா பிடிக்கல மச்சான். ரூல்ஸா வச்சுக்கிறானுங்க, மயராட்டா வச்சுக்கிறானுடா. போன் எடுக்கக்கூடாதான், பொண்ணுகிட்ட பேசக்கூடாதான், காலேஜ் பஸ்ல தான் வரணுமா. என் பைக் இதெல்லாம் அவுட் சைட் வெஹிக்கிள்ஸே அலோடு இல்ல மச்சான். மெஸ்ல தான் சாப்பிடணும் மச்சான். தாகமா இருக்கணும், ஜூஸ் வாங்கி குடிக்கணும் கூட ஒரு கேண்டீன் கூட இல்ல மச்சான். ஒரு நாள் மெஸ்ல சாப்பிடும் போது ரசத்தை மிச்சம் வச்சிட்ட மச்சான். தட்டை தூக்கி வாயில ஊட்டி விடுவோம், வாயில நொட்டுனா அப்படி இருக்கும். கிளீன் சேவ் தான் பண்ணிட்டு வருமா மச்சான். எனக்கு என்னடா மயிர் இருக்குது பாரு, இங்கதான் இருக்குதாடா. சேவ் பண்ணியே கொஞ்சம் ரஃப் ஆகிட்டானுங்க மச்சான். ஆமா மச்சான். ஒரு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டேன்டா. ஹெச்ஓடி என் அப்பனுக்கு கால் பண்ணி ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நொங்க எடுத்துட்டானுங்கடா. டார்ச்சர் பண்றானுங்கடா காலேஜ்ல. ஃபுல் ஹேண்ட் போடணுமா மச்சான், ஃபுல் ஹேண்ட் போட்டிங் பட்டன் போடணுமா மச்சான். ஒரு நாள் போடாம போயிட்டேன். அதுக்கு போய் எங்க ஆபீஸ் ரூம் போய் ஃபைனை கட்டு அதை கட்டு. டெய்லி காலேஜ் போறணும் இல்லையா மச்சான், ஃபைனா கட்டிக்கிட்டே இருக்கேன்டா. ஒரு நாள் பொண்ணிக்கிட்ட ரெக்கார்டு வாங்கணும் மச்சான். ரெக்கார்டு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலான்னு கார்டுல போய் இப்படி கொடுக்குறேன். பின்னாடி ஒரு அட்டண்டர் பார்த்துட்டான். அட்டண்டர் பார்த்துட்டு தம்பி ஐடி கார்டு கொடுப்பானா. சரி நானும் கழட்டி கொடுத்துறேன். ஏன் எதுக்குன்னு கேட்டா, தம்பி உன் காலேஜ் ரூல்ஸே தெரியாதா, பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது உனக்கு தெரியாதா, அப்படி இப்படிலாம் சொல்ல. சரி நானும் கொஞ்சம் எகிரிட்டேன். அவன் போய் ஹெச்ஓடி சொல்லிட்டான். என் அப்பா கூப்பிட்டு அந்த பொண்ணோட அப்பா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு உங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்றான்டா. என்னோட எஃப்ஐ அக்கௌண்ட் எடுத்து அந்த பொண்ணோட எஃப்ஐ அக்கௌண்ட் எடுத்து 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் எடுத்து அவங்க கேட்கறாங்க மச்சான். பக்கத்துல பேரண்ட்ஸ் இருக்கும்போது கொடுக்காம இருக்க முடியுமா? அவங்க 2 பேரும் பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கிறாங்க. சார் நான் சும்மா தான் பேசினேன், இதுல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க மச்சான். சஸ்பெண்டா? என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல மச்சான், அந்த பொண்ணை சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா. அந்த பொண்ணையும். உலகத்துல எவ்வளவோ காலேஜ் இருக்கு மச்சான், நான் ஏன் அந்த காலேஜ் எடுத்தனே தெரியல. தளபதியா இருக்குடா. என் காலேஜ் என்ன நடந்துச்சு தெரியுமாடா உனக்கு? அதை முதல்ல சொல்லுடா. போன வாரம் இன்டர்னல்ஸ் நடந்துச்சு. 2 சப்ஜெக்ட் தான் மச்சான் ஃபெயில் ஆனேன். ஒரு
புறம்போக்கு திட்டியா இருக்கா. எங்கள் அப்பா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் படிக்கிறதே இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லைன்னு போட்டு கொடுத்துட்டாடா. எங்கள் அப்பா நைட்டு ஃபுல்லாக மச்சான் தூங்குற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. நைட் ஸ்டாப்பாக திட்டுறாரு. 12th மார்க் கம்மியாக எடுத்தது கூட ஒன்றும் திட்டல. சரி ஒழுங்காக காலேஜ் நல்ல காலேஜாக போய் சேரு அப்படின்னாரு. அப்பனா எவ்வளோ திட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. வேணும் மச்சான், சேர்த்து விட்டால அனுபவிக்கிட்டோம். வேணும் அனுபவிக்கிட்ட. நான் சொன்ன மச்சான் காலேஜ் சேர்க்கும் போது இந்த காலேஜ் வேணாம் வேணாம் வேணான்னு எவ்வளவோ கேட்டேன்டா. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கள் அப்பா இல்லை இந்த பிளேஸ்மெண்ட்லாம் செம்மையாக இருக்கும், நீ போய் சேரு, பிளேஸ்மெண்ட் தான் வேலை தான் முக்கியம், நல்லா செட்டில் ஆயிடுவேன் லைஃப்பில் அப்படின்னாரு. அனுபவிக்கிட்டோம் மச்சான், சத்தியமாக அனுபவிக்கிட்டோம். கவினை கன்ஃபார்மாக வேணும். ஃபர்ஸ்ட் செம் ரிசல்ட் நான் ஆச்சுடாச்சான். நான் எல்லாத்துலேயும் ஆல் கிளியர் பண்ணிட்டேன். நீ எல்லாம் கிளியரா நீ? அடப்பாவி, நீ இங்கிலீஷ் போச்சுடா. இங்கிலீஷ்லையா? அடோ பாவி மச்சான், இங்கிலீஷ்னு சொன்னா கேவலமா பாக்குறான் மச்சான். ரீவலேஷன் போடு மச்சான், கிளியர் பண்ணிருவேன். போடணும் மச்சான். தான் கார்த்திக்னாச்சு. அதான் மச்சான் சொல்லணும்னு இருந்தேன். 3 போச்சான்டா. 3 ஃபோன் பண்ணி அழுகுறான். வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்களாம். ஃபோன் பண்ண நினச்சா மச்சான். இல்லை மச்சான், அழுதான். ஒரு மாதிரி அடிச்சிடா. அழுதானா? ஆனால் அவன் வீட்டுக்கு போகணும்டா. போகலாம். இன்னைக்கு ஈவினிங் போகலாமா? போகலாமா? போகலாம். மச்சான், ரீவால் போகிறதுக்கு காசு கேட்டால் வீட்டில் செம்ம திட்டுறாங்கடா. உனக்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதே வேஸ்ட்டு, உனக்கு இதெல்லாம் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு காசை தூக்கி போடுறாங்க மச்சான். சரி ஃபீல் பண்ணாத. சிரிப்பாக வருது நீ ஃபீல் பண்ணுறத பார்த்தா. டேய் என்னடா? சரி சாரி கோச்சிக்காத. உண்மையை தெரியாமல் உண்மையை பேசிட்டேன். ஹலோ நண்பா நண்பா ஏன் பிரிந்தாயோ, என்னை விட்டு ஏன் தொலைந்தாயோ, கனவே கனவே ஏன் கலைந்தாயோ, கண்கள் இருந்தும் தேடுதே உன்னை. ஓ ஓ கார்த்தி ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. ஹாய் மச்சான், நான் செத்ததுக்கப்புறம் தான் நீ இந்த மெசேஜை பார்ப்ப. 3 அரியர்ரா. காலேஜில் சேரும்போதே எங்கள் வீட்டிலே சொன்னேன்டா இன்ஜினியரிங்லாம் வேணான்னு. பட் அவங்க கேட்கவே இல்லைடா. என்னோடய அப்பா போகிறவங்கிட்டலாம் சொல்லிட்டுருக்கான்டா, என் பையன் அரியர் வச்சுட்டான்னு. என் காலேஜில் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 9.0 சிஜிபிஏக்கு மேலடா. என்னோடய கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்குடா இந்த இன்ஜினியரிங். ஒருத்தனும் கேட்குற கேள்விக்கு உயிரோடு இருக்கிறத விட சாவுறதே மேலும் முடிவு பண்ணிட்டேன்டா. சாரி மச்சி, நீங்களாச்சும் ஒழுங்காக படிங்கடா. எனக்கு தான் இந்த இன்ஜினியரிங்கே வரல. எனக்கு லவ்வர்னு கூட யாருமே இல்லைடா. எனக்கு எல்லாமே நீங்கள் தானே. பட் உங்களெல்லாம் விட்டு போகணும்னு நினச்சாதான் மச்சான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பாய் மச்சி. என்னோடய சாவுக்கு அப்புறம் வச்சு மற்ற பேரண்ட்ஸ்லாம் திருந்துட்டோம்டா. பசங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அவங்கள செய்ய விடுங்க. அவங்க ஃப்யூச்சர் பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். உங்களோட கௌரவத்துக்காக பசங்களோட படிப்பை கெடுக்காதீங்க. அவங்கள கொஞ்சம் யோசிக்க விடுங்க.